ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மாட்டு பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. நைட்டு சாதம் மீந்துருச்சு, சரி வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு நல்லா தயிர் ஊற்றி கரைச்சி குடித்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கிளைமேட்டு கொஞ்சம் சளி பிடிக்குன்னு கொடுக்க மாட்டேன். சரி வேஸ்ட்டாக போயிருமேன்ட்டு கரைச்சி ஆள் ஒரு கிளாஸ் குடித்தாச்சு. சின்ன வெங்காயம் வெட்டி போட்டால் பசங்க எடுத்து எடுத்து போடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால் முழுசாகவே போட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டியும் கிளாஸும் கொடுத்துட்டா அழகாக ஊற்றி ஊற்றி குடிச்சிடுவாங்க. கொஞ்சம் குழம்பு இருந்தது, நைட்டு குழம்பு, அதையுமே வச்சு சூப்பராக சாப்பிட்டு காலையில் டிஃபனை முடிச்சாச்சு. ஆரஞ்சு பழம் இருந்து அதை உரித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன சமையல் மதியானம் பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம் வச்சுட்டு எறா குழம்பு தான் வைக்க போகிறேன். எறா வெண்டைக்காய் போட்டு குழம்பு வச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். எறா கூட இந்த நாட்டு காய்கறிகள் சுரக்காய், பூசணிக்காயெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கிழங்கு போட்டாலுமே நல்லாயிருக்குங்க. ஆழ்வள்ளி கிழங்கு போட்டு வச்சாலும் எறா குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். எறா நல்லா பெரிய எறா பாருங்கள், 1 கிலோ 300 வாங்கியிருந்தேன். இந்த எறாவை நான் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே என் பொண்ணு இந்த வெண்டைக்காயை அழகாக கட் பண்ணி வச்சுட்டா. நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெண்டைக்காய் உடையாமல் நமக்கு குழம்புல முழுசாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் குழம்பாவது முள்ளெல்லாம் உடஞ்சிரும், பசங்க சாப்பிட மாட்டாங்க. எறா குழம்பு வைக்கும்போது அழகாக எறா எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. எறா க்ளீன் பண்ணும்போது முக்கியமாக அந்த நடுவில் அந்த நரம்பு கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் எறா நல்லாயிருக்கும். இல்லை மண்ணிச்சு வாடை அடிக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டோன்னு கருவேப்பிலை பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. எல்லா சமையலுமே பூண்டு சேர்க்கறது ரொம்பவே நல்லது. அதில் சின்ன வெங்காயமும் ரொம்ப நல்லது. அது உரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு இன்னும் கொஞ்சம் சேர்க்க மாட்டோம். முடிஞ்சளவு ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நான் யூஸ் பண்ணுறது. சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கட்டோன்னு வெண்டைக்காயை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வெண்டைக்காய் ஒரு பாதி அளவு வெந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச எறாவை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எறாலே நமக்கு நிறைய தண்ணி விட்டு வரும். தொக்கு செய்கிறதுனா நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம், அந்த தண்ணியே போதும். நம்ம குழம்பு வைக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தால் நமக்கு எறா குழம்பு ரெடி ஆகிடுங்க. நல்ல பெரிய பெரிய எறான்றதுனால நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. இருந்தாலும் பெரிய எறா விட சின்ன எறா தான் நல்ல டேஸ்ட்டு. ஆனால் அது கொஞ்சம் உரிக்க சிரமமாக இருக்கும். இது வந்து டக்கு டக்குன்னு உரித்து எடுத்துடலாம். பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ் எறா. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த குழம்ப காலையில் வச்சுட்டு மத்தியானம் இல்லை நைட்டு இல்லை மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூட அப்பளம் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேணாம். சூடான சாதம், அப்பளம், எறா குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுட்டு, பசங்க லீவு தானே அதனால் தேட்டருக்கு படத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். என்ன படத்துக்கு போனோம், எங்கே போனோம் வாங்க பார்க்கலாம். இல்லை, அம்பத்தூரில் இருக்க ராக்கி தேட்டருக்கு போனோம். அங்கே போனால் 7 மணிக்கு தான் ஷோன்னு சொன்னாங்க. நாங்கள் 6 மணிக்கு போயிட்டோம். அதனால் 1 ஹவர் டைம் இருந்தால் அப்போது வேறு இடத்துக்கு போகலான்ட்டு இன்னொரு தேட்டருக்கு போனோம். நாங்கள் இப்போ வந்து படத்துக்கு தான் வந்துருக்கோம். அந்த பேனரில் இருக்க படம் தான். அப்புறம் அங்கேருந்து இன்னொரு தேட்டருக்கு போனால் அங்கே முருகன் தேட்டர்னு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். அங்கே போனால் 7 மணிக்கு ஒரு ஷோ இருந்தது. ஆனால் 6:15 தான் ஆச்சு. அப்போ பக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு ஐஸ்கிரீமு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி வரும்போது கரெக்டாக இருந்த டைமு. வாங்க உள்ளே போய் என்ன படம் பார்த்தோன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன் அந்த தேட்டருக்கு. முன்னாடி சின்ன தேட்டராக இருந்தால் இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது தேட்ரு, புதுசாக பளபளன்ட்டு. என் பசங்களை பார்த்தோன்னே ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. அப்படியே இந்த கலர் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, லிமிட்டாக தான் இருந்துச்சு கூட்டம். 50 என் பர்சனாலிட்டி பற்றியும் என் ஸ்டைலை பற்றியும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் என் பர்ஃப்யூம் என்னங்க பால் கட்டு யூடியூப்ல சைடு நைட்டுக்கு எறா குழம்பு தோசை ஊற்றி சூப்பராக சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.